அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்துல திருப்பாடல்கள் 81 தொடங்கி வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 81 திருவிழா பாடல். பாடகர் தலைவர் காத்து நகர்ப்பன் ஆசாப்புக்குரியது. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள், இன்னிசை எழுப்புங்கள், மத்தாளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர்கள் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன், தோளி நின்று உன் சுமையை அகற்றினேன், உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடி முழங்கும் மரவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன், மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர். அவர்கள் தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். அனைத்து உலகின் அரசர். ஆசாப்பின் புகழ்பா. பகுதி 82. தெய்வீக சபையில் கடவுள் எழுந்தருளி இருக்கின்றார். தெய்வங்களிடையே அவர் நீதி தீர்ப்பு வழங்குகின்றார். எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குவீர்கள்? எவ்வளவு காலம் பொல்லாருக்கு சலுகை காட்டுவீர்கள்? எளியோர்க்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள், சிறுமையுற்றோருக்கும் ஏழைகட்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடி நின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். உங்களுக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை, நீங்கள் இருளில் நடக்கின்றீர்கள். பூவுலகின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்து விட்டன. நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லோரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள், தலைவர்களுள் ஒருவர் போல வாழ்வீர்கள் என்றேன். கடவுளே, உலகில் எழுந்தருளும், அதில் நீதியை நிலைநாட்டும். ஏனெனில் எல்லா நாட்டினருமே உமக்குவே சொந்தம். இஸ்ரேலின் எதிரிகளது வீழ்ச்சிக்காக மன்றாடல். ஆசாப்பின் புகழ்பாடல். பகுதி 83. கடவுளே, மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், இறைவனே அமைதியாயிராதேயும். ஏனெனில் எதிரிகள் அமளி செய்கின்றார்கள், உம்மை வெறுப்போர் தலை தூக்குகின்றார்கள். மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள். பாதுகாப்பில் உள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஓர் இனமாக அவர்களை இல்லாதவாறு ஒழித்திடுவோம், இஸ்ரேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம். அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள், உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏதோமின் கூடாரத்தார் இஸ்மயேலர், மோவாபியர், அக்ரியர், கெபாலியர், அம்மோனியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர் மற்றும் திருவாழ் மக்களே அவர்கள்.
அவர்களோடு அசீரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு வழக்கையாய் இருந்தனர். மீதியானுக்கும் கீசோன் ஆற்றின் அருகே சீசராவுக்கும் யாபினுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தரணும். அவர்கள் எந்தோரில் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் மண்ணுக்கு உடமானார்கள். ஒரேபுக்கும் சேபுக்கும் செய்தது போல் அவர்களின் உயர்குடிய மக்களுக்கும் செய்தரலும். செபாருக்கும் சல்முன்னாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தரலும். ஏனெனில் கடவுளின் மேய்ச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கி கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள். என் கடவுளே, சூறாவளியில் புழுதி என காற்றில் பறந்தன, அவர்களை ஆக்கியறலும். நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் தீக்கனல் மலைகளை சுட்டெரிப்பது போலும் அவர்களுக்கு செய்தரலும். உமது புயத்தால் அவர்களை துரத்திவிடும். உமது புயலால் அவர்களை துரத்திவிடும். உமது சூறாவளியால் அவர்களை திகிலடைய செய்யும். ஆண்டவரே, மானக்கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும். அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள். அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக, நாணமுற்று அழிந்து போவார்களாக. ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உம்மை, உலகனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. திருக்கோவிலுக்காக இயங்குதல். பாடகர் தலைவருக்கு காத்து நகர்ப்பன் கோராகியரின் புகழ்பா. பகுதி 84. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் அன்பான ஆண்டவரில் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பலிப்பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடு கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுக்கள் உள்ள இடமாக மாறுகின்றது. முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு சீயோனின் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற் காவலனாய் இருப்பதே இனிமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர். நாட்டில் நன்மைக்காக மன்றாடல். பாடகர் தலைவனுக்கு கோராகியரின் புகழ்பா. பகுதி 85 தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு உணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்கள் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உமது சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர். என் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு உணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மீது நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அடிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர்கள் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும். பேரன்பும் உண்மையும்
ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். நல்லதையே ஆண்டவர்கள் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளின் வழி வகுக்கும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடங்கள் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமான தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.